போலி ஆவணங்கள் தயாரித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸாத் நாயக்க இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டார். கோட்டை நீதவான் முன்னிலையில் அவர் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போதே பிணை வழங்கப்பட்டது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸாத் நாயக்க இன்று கோட்டை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். திஸ்ஸாத் நாயக்கவிற்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் பிணை வழங்க முடியாத அளவிற்கு சாட்சிகளை போலீசார் முன்வைக்கவில்லை என்பதால் அவருக்கு பிணை வழங்குவதற்கு நீதவான் திலின கமகே உத்தரவிட்டார். அதன்படி 10 லட்சம் ரூபாய் வீதம் 2 சரீர பிணையில் அவரை விடுவிப்பதற்கு நீதவான் உத்தரவிட்டார். இது தொடர்பிலான வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 11ஆம் தேதி மீண்டும் இடம்பெற உள்ளது. බරපතල දේශපාලන පරිගැනීමකට මම විතරක් නෙවෙයි විශාල පිරිසක් ලක් වෙමින් තිබෙනවා. பாரிய அளவிலான அரசியல் பழிவாங்கல் இடம்பெறுகிறது. நான் மாத்திரமல்ல, பலர் இவ்வாறு சிக்கி வருகின்றனர். பல்வேறு தொகைகளை கருத்தில் கொண்டு அந்த அரசியல் தீர்வுகள் மாற்றம் பெறலாம். எனது அரசியல் தீர்மானம் தொடர்பில் இந்த நாட்டிற்கு நன்கு தெரியும். நான் அவ்வாறு நடந்து கொண்டேனா என்பது தொடர்பில் மக்களுக்கு தெரியும். 1989ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து 20 வருடங்கள் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய உறுப்பினர் என்ற வகையிலும் 8 வருடங்களுக்கு அதிக காலம் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராகவும் செயற்பட்டுள்ளேன். கட்சி மிகவும் சிரமங்களை எதிர்நோக்கிய சந்தர்ப்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் மேம்பாட்டிற்கும் அந்த கட்சியை கட்டியெழுப்புவதற்கும் நான் எடுத்த முயற்சிகள் தொடர்பில் கூற வேண்டிய அவசியமில்லை. ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவத்தின் கீழ் இடம்பெறவிருந்த கட்சியின் பிளவினை நான் பாதுகாத்தேன். நான் தொடர்ந்தும் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கிறேன். நான் அந்த கட்சிக்காக தொடர்ந்தும் போராடுவேன். ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் என்ற வகையில் என்னை விரட்டுவதற்கு தீர்மானித்தாலும் நான் தொடர்ந்தும் ஐக்கிய தேசிய கட்சிக்காக போராடுவேன் என்பதை கூற விரும்புகிறேன். UNPA අය වෙනුවෙන් තවදුරටත් සටන් කරනවායි කියලා ප්‍රකාශ කරන්න කැමතියි.